ஐயா, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். அது என் சொந்த விஷயம். என் சொந்த விஷயத்தை பத்தி பொதுவுல பேச நான் விரும்பல. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை எப்படிங்க ஐயா ஏத்துக்க முடியும்? விஷயம் பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சுன்னா பதில் சொல்லிதானே ஆகணும். இத நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. ரகுராமையாவுக்கு உடனே பதில் சொல்ல சில சங்கடங்கள் இருக்கலாம். அதனால அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு இதே இடத்துல பஞ்சாயத்து கூடும். அப்ப ரகுராமையா அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது பஞ்சாயத்தோட உத்தரவு. இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு இப்பவே பதில் வேணும். நாளைக்குன்னு தள்ளி போட்டா குடும்பமா கூடி பேசி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சு திசை திருப்பலான்னு சதி திட்டம் தீட்டுவாங்க. அதனால இப்பவே ரகுராம பதில் சொல்ல சொல்லுங்க. அம்மா, பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்க உத்தரவு போட முடியாது. இங்க பஞ்சாயத்து போட்ட உத்தரவை நீங்க மதிக்க கத்துக்கங்க. என்ன, நாளை காலையில 10 மணிக்கு மறுபடி இங்க பஞ்சாயத்து கூடும். அப்போ ரகுராம் ஐயா பதில் சொல்லுவாரு. இப்போ இந்த சபை கலையலாம். அண்ணன் இப்படி பதில் சொல்லாம இருக்காருன்னா இத பத்தி பேச முடியாத அளவுக்கு ஏதோ ரகசியம் இருக்கு போல இருக்கு. என்ன ரகசியமோ? ஆனா இத்தனை காலமா ஒரு முழு பூசணிக்காவையே சோத்துல மறைச்சிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை காலமா அண்ணன் சம்பாதிச்ச நல்ல பேர் மொத்தமும் ஒரே நாள்ல காத்துல பறந்து போச்சு. பார்வதி, இனிமே இங்க மாமா எங்களை அதிகாரம் பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. இனிமே இவர் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். ஏய், போது நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? நான் எதுக்கு நிறுத்தணும்? இத்தனை காலமா என் மனசுல தோன்றத எதையுமே சொல்ல கூட முடியறது இல்ல. அதுக்கு காரணம் மாமா தான். இனி எங்களை கட்டுப்படுத்துற உரிமை மாமாக்கு சுத்தமா கிடையாது. என்னடி விட்ட பேசிக்கிட்டே போற? என் புள்ளைய பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. ரகுவாவது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றதாவது. இவன் ஸ்ரீராமனை போல வாழ்றவன். எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு என் புள்ள அமைதியா இருக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும். உண்மையை மறைச்சிட்டானா உண்மையே. இத பார், ரகு யாருக்கும் பயப்படுறவன் கிடையாது. அவனோட மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவான். அம்மா, நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா இப்ப விஷயம் நம்ம வீட்டோட இல்லாம பஞ்சாயத்து வரைக்கும் வந்தாச்சு. அங்க குற்றம் சுமத்தப்பட்டவரா இவர் பதில் சொல்லிதானே ஆகணும். அப்படி சொல்லலன்னு வைங்க, அந்த ஜீவா சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இவர் ஏத்துக்க வேண்டியது வரும்ல. மகன்ற உரிமையையும் இதோ இந்த சொத்துல பங்கு கொடுங்கன்றத நானே தீர்ப்பு சொல்ல வேண்டியது வருமா? ரகு, என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அப்புறம் நீ சிவரஞ்சனியை கைவிட்டுற கூடாது ரகு. இது என் மேல ஆன
சிவா, இது என்னோட சொந்த விஷயம். பஞ்சாயத்துக்கே வந்தாலும் இத பத்தி வெளிப்படையா பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ணா நீங்க பேசலன்னா கண்டவெல்லாம் உங்களை பார்த்து விரல நீட்டி பேசுவானே. அதோட நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்னன்னு ஆவறது? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எதுக்கும் பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேச வேண்டாம். அண்ணா என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், நீங்க என்ன இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சு வச்சிருக்கீங்க? ஏய், இங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்வளவு சந்தோஷமா வர? இல்லங்க, இன்னைக்கு நீங்க உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? வாழ்க்கையில முதல் தடவையும் நீங்க உங்க அண்ணனை அப்படியே எதிர்த்து பேசிருக்கீங்க. அவர்கிட்ட நீங்க அப்படியே அதிகாரமா பேசுனீங்க தெரியுமா? என் புருஷனை நான் இப்படிதாங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அத நான் இன்னைக்கு பாத்துட்டேன். அதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம். நானே அண்ணனை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு வேதனையில இருக்க. ஆனா அது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல?